ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சாய்னிலா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். ஹனி பட்டர் சீஸ் டோஸ்ட். ப்ரெட்டில் எப்போதும் நார்மல் டோஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம், இல்லை ஜாம் வச்சு சாப்பிடுவோம், இல்லை பட்டர் வச்சு கூட சாப்பிடுவோம். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஆறி போனால் கூட டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கலாம். அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ப்ரௌன் சுகர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. தேன் 2 டீஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம், ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். பட்டர் நமக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபேவரட்டான எந்த ப்ரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் மில்க் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதில் சென்டரில் நான் சீஸ் ஸ்லைஸ் இருக்கும்ல, அதை சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் உங்களுக்கு ஃபேவரட்டான சீஸ் சேர்த்துக்கலாம். லைக் மொசரல்லா சீஸ் இல்லை ஷெடரர் சீஸ், எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இன்னொரு ப்ரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பட்டர், அதை நல்லா அப்ளை பண்ணிடலாம். நல்லா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிடலாம். ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன். சூடு லைட்டாக வந்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ப்ரெட்டு, அதை இதில் சேர்த்துடலாம். இந்த பக்கம் ப்ரெட்லேயும் நல்லா பட்டரை நம்ம அப்ளை பண்ணிடலாம். அடுப்பு கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சைடு 2 நிமிஷமும் இன்னொரு சைடு 2 நிமிஷமும் நல்லா நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 சைடு வச்சு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வரணும், அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இன்னொரு பக்கமும் 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணியாச்சு. சூப்பரான ஹனி பட்டர் சீஸ் டோஸ்ட் ரெடி ஆகிட்டு. இது நீங்கள் சர்வ் பண்ணும்போது மேலே இன்னும் கொஞ்சம் ஹனி அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளான ரெசிபின்னு. இது கண்டிப்பாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்நாக்ஸ்க்கெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சீஸ் வேணான்னு நினச்சிங்கன்னா இது ஒரு ஸ்லைஸில் கூட நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணி நீங்கள் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். கிட்ஸுக்கெலாம் இது ஸ்நாக்ஸ்க்கு பண்ணி கொடுத்து பாருங்கள், அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.